நேற்று ஈவினிங் ஒரு 5 மணி இருக்கும். வீடு கிளீனிங் வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரைடே வீடு ஃபுல்லாமே மாப் போடணும். நல்லா கூட்டிட்டு அப்படி சுத்தமாக மாப் போட்டு விட்டாச்சு. வீட்டுக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியிலும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். வெளியில் ரொம்ப குப்பையாக இருந்தது. அதெல்லாம் கூட்டி அள்ளிட்டு அப்படியே வாசல்லையும் தண்ணி தெளித்து நல்லா வந்து அலசி விட்டுட்டேன். ஒரு 6 மணிக்குள்ளே க்ளீனிங் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்படியே ஒரு 8 மணிக்கு டின்னர் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டின்னருக்கு இட்லி, அது கூடவே பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு குருமா பண்ணியிருந்தேன். குக்கரில் ஊற வச்ச பச்சை பட்டாணி, அது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து குக்கரில் வந்து விசில் வச்சு எடுத்துக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், கொஞ்சம் பொரிகடலை, 2 முந்திரி, சோம்பு போட்டு தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு 2 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, 2 ஏலக்காய், சோம்பு போட்டு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதும் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு 3 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே ஒரு தக்காளி, மஞ்சள் தூள், உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்ச பச்சை பட்டாணி, அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா ஒன்றுனா மசிச்சு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிட்டோன்னா ரெடி ஆயிரும். லாஸ்ட்டாக இட்லியும் வந்து ஊற்றி வச்சுட்டேன். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.